கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஒருவேளை நீங்கள் துக்கத்தினாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்த பல கஷ்டங்களினாலும் சோர்ந்து போய் இனி இந்த உலகத்தில் நான் வாழ்வது வீண் என்று சொல்லி இன்றைக்கு வாழ்க்கை வெறுத்து போன ஒரு சூழ்நிலைமையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில் எல்லா பக்கத்திலும் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலைமை உங்கள் வாழ்க்கையில் இன்று காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இதனால் நீங்கள் மனம் உடைந்து போய் என் வாழ்க்கை இனி நான் வாழ்வது என்பது வீண் என்று சொல்லி இந்த வாழ்க்கையை நீங்கள் வெறுத்து கொண்டு நான் இனி என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு பேசுகின்ற ஒரு வார்த்தை. சங்கீதம் 107 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று இப்படிப்பட்ட வேதனைகளோடு இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கின்ற உங்களுக்காக தான் கர்த்தர் இன்று பேசிக்கொண்டே இருக்கின்றார். அவர் தங்களுடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை அவர் குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, தவறான எண்ணங்களை விட்டு விடுங்கள். பிரியமானவர்களே, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்ததின் நோக்கம் இதுவல்லவே. அவர் உங்களை அழைத்ததின் நோக்கம் அதிகமாக இருக்கின்றது. அவர் உங்களை அழிவுக்காக அழைக்கவில்லை, அவர் உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பதற்காகவே அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் உபத்திரவங்கள் உண்டுதான். ஆனால் நாம் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, அதிலே மனமடிவாகி விழுந்து விடாதபடி நாம் எப்பொழுதும் உற்சாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினமும் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். அதற்காகவே இன்று உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஆகையால் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய்விடாதிருங்கள். வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பாடுகளினாலும் இருள் சூழ்ந்த இந்த சூழ்நிலைமைகளினாலும் நான் வாழ்க்கையை வெறுக்கிறேன் என்றும் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்றும் ஒரு எண்ணம் கொண்டு தவறான முடிவுகளை நீங்கள் ஒரு நாளும் எடுத்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கவில்லை. பிரியமானவர்களே, அநேகருக்கு உங்களை அவர் ஆசீர்வாதமாக வைப்பதற்காகத்தான் அவர் அழைத்திருக்கின்றார். கர்த்தருடைய சித்தங்களை இன்று அறிந்து கொண்டவர்களாய், அவருடைய சித்தத்தை மாத்திரம் நினைத்து ஓடுகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அதற்கென்று அவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் அமர்ந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்றீர் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சித்தத்தை குறித்து உங்களோடு பேசி அவருடைய வழியிலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிரியமானவர்களே, ஆகையால் எதை குறித்தும் கலங்கி சோர்ந்து போகாதிருங்கள். அவர் அவருடைய வசனத்தை அனுப்பி இன்றைக்கு உங்களை குணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று அவர் உங்களை குணப்படுத்த போகின்றார். எல்லா விதமான தீமையான காரியங்களுக்கும் அவர் உங்களை தப்புவிக்க போகின்றார். சத்துரு கொண்டு வருகின்ற பொல்லாத சூழ்ச்சிகளினால் ஒரு நாளும் சோர்ந்து போகாது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை அநேகர் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் அல்லவா? கர்த்தரை நோக்கி பார்ப்பதில்லை, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்பதில்லை, கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதில்லை, வேதத்தை வாசித்து தியானிப்பதில்லை அல்லவா? இன்றைக்கு இவைகள் எல்லாவற்றையும் மறந்து போய் கர்த்தரை வெறுத்து இந்த உலக வாழ்க்கையும் வெறுத்து போய் நின்று கொண்டிருப்பதினால் நமக்கு லாபம் என்ன? பிரியமானவர்களே, வேண்டாம் பிரியமானவர்களே. உலக பிரமாணமான காரியங்களை குறித்து நீங்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டு சோர்ந்து போய் நின்று கொண்டில்லாதபடிக்கு எல்லா விஷயத்தையும் கர்த்தருடைய கரத்திலே இன்று ஒப்பு கொடுங்கள். எல்லா விஷயத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்தி அவர் நிலைப்படுத்துவேன் என்றும் அவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆகையால் இன்றைக்கு இப்படிப்பட்ட தீமையான எண்ணங்களை விட்டு விடுங்கள், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை விட்டு விலகி விடுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களை அரவணைத்து காத்து கொள்ளுவார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.